வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருக்கும் தியானம் பண்ணணும், அவேக்கன் ஆகணும், ஆன்மீகத்தில் முன்னேறணுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் மனசில் இல்லை, அவங்களோட வாழ்வின் நோக்கமே தெரிகிற மாதிரி சுச்சுவேஷன் ரைட் நவ் நடந்துகிட்ருக்கு. இது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள அறியாமலே இது உள்ள ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. இதுதான் நிஜம். சரி, அப்போது அவங்கள தயார்படுத்துவாங்க. எப்படி தயார்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது தடுமாற்றம் இருக்கா, ஏதாவது பிளாக் இருக்கா, அதாவது அவங்க போய் சிக்கிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஹையர் சோல்ஸ் என்னென்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதாவது தெரியாமல் செய்கிறது, அறியாமையில் செய்கிறது இல்லையா, மொத்தமே அறியாமையில் செய்கிறது தான். இருந்தாலும் அந்த பாதையில் போயிட்டுருக்கும்போது சரியாக தான் போகிறோம் நினச்சிக்கிட்டே போய் தவறான பாதையில் போயிடுறது, தவறான பாதையில் போகிறோங்கிறதே தெரியாமல் இருக்கிறது, சரின்னு உறுதியாக நம்புறது, யார் சொன்னாலும் கேட்காம இல்லை நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சரி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக சொல்கிறவங்களையும் காது கேட்காம அப்படி போகிறது. கடைசியில் முட்டுச்சந்தில் முட்டிக்கிட்டு நிற்கும்போது தான் வந்துட்டோம் போல் இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க. இது 50% மேலே நடக்குது. ரைட். எல்லாருக்கும் எப்படியாவது சரியாயிடணும்னு ஆசையில் தான் இது பண்ணுறாங்க. அவங்களோட தவறு கிடையாது இது. ஆனால் நிதானம் தேவை, நேர்மை தேவை, எளிமை தேவை. இங்கே யாரோ பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம தியானம் பண்ணக்கூடாது. யாருக்கும் அது கிடச்சிச்சு அது மாதிரி நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, எனக்கு இப்போவே நடந்துடணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த பிரபஞ்சம் முன்னாடி மண்டிக்கிட்டு கை ரெண்டையும் மேலே தூக்குனா நடந்துருமானா அதுவும் நடந்துடாது. அவன்தான் வழங்கி அவனை பிரார்த்தனை பண்ணால், அவனை ஆராதனை பண்ணால், அவனுக்கு அவன்கிட்ட நம்ம கோரிக்கையை வச்சுட்டா நடந்துடும். எல்லாத்துக்கும் நடந்துடுச்சாமே, நமக்கு ஏன் நடக்கலை? அப்படி தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 மாதம் சரி வேணாம், ஒரே ஒரு மாதம் தொடர்ந்து ஒருத்தங்கிட்ட இருக்காங்கன்னு கேளுங்க, ஒரே ஒருத்தங்களாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு மட்டும் யாராவது 1 மந்த்து கூட வேணாம், ஒரு வாரம் ஒருத்தவங்க வீடியோ மட்டும்தான் நான் பார்க்குறேன், ஒருத்தவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன், அந்த குருவை மட்டும்தான் கேட்குறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது சித்தர்கள்னால் அந்த சித்தரை மட்டும்தான் பிடிச்சிட்ருக்கேன்னு ஒருத்தரை சொல்லுங்கள். வீட்டில் நம்ம பல்வேறு கேரக்டர் பண்ணுறோம். அம்மா, தங்க, அக்கா, வேறு என்ன, பாட்டி, அப்புறம் சித்தி, அத்தை, இந்த மாதிரி ஒருத்தங்க பல கேரக்டர் பண்ணுற மாதிரி இவங்க பல திசையிலையும் அந்த ஞானத்தையும் அந்த வாழ்வியலை நோக்கி ஓடுறாங்க. உங்கள்கிட்டயே இருக்குங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சான்னு ஒரு கதை உண்டு பார்த்தீங்களா? அதே தான். நீங்கள் எங்கே சுற்றினாலும் எங்கே நிற்பீங்கன்னா, அடடடடா நம்ம கையில் தான் இருந்துச்சா, இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் ஓடினோமான்னு தான் இது உணர்ந்தவங்க கடைசி, இந்த மாதிரி ஓடினவங்க கடைசி இதை தான் உணர முடியும். சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால தான் எனக்கு ஒரு விஷயம் வேடிக்கை ஞாபகம் வருது. ஏதோ ஒரு இதை ஆன்லைனில் இந்த ஃப்ரீன்னு கொடுக்காங்க பார்த்தீங்களா, இந்த மகா சிவராத்திரி டைமில் இந்த மாதிரி ஏதோ இதில் ராஜயோகம் மாதிரியோ இல்லை இந்த சம்திங் வாட்டவர் ஏதோ ஒரு பயிற்சி அது கொடுக்குறாங்க. அதுக்கு எல்லாம் இது பண்ணிடுறாங்க. ஓகே, நானும் கலந்துக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் தானே, காசாக பணமா, அதில் ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, அது ஓகே, நான் அந்த குரூப்பில் போய் கலந்துக்கிறேன். அது வேல்மரலாக இருக்கட்டும், ஆதித்ய ஹிருதயமாக இருக்கட்டும், சிவபுராண குரூப்பாக இருக்கட்டும், வள்ளலார் குரூப்பாக இருக்கட்டும், எது வேணால் ஃப்ரீயாக கிடைக்கிது, சேர்ந்துடுறாங்க. வாட்ஸ்அப்பில் அது வேறு குப்பையாக சேருது. அது ஒரு அது என்றைக்கா ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. சரி, அந்த 2 நாள் 3 நாள் அந்த குரூப்பில் இருக்கேன், அது மாதிரி என்ன விசேஷமாக போடுறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒத்து வரலன்னா, ஓ இவ்வளோ தானா, சரி இவ்வளோ வாட்ஸ்அப்புக்குள்ளே தானே இருக்குது, நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. ரைட். இந்த மாதிரி அப்புறம் இதே சேம் டைமில் சீரியலும் பார்த்துக்கிறாங்க.
சீரியல் பார்க்க டைம் ஒதுக்கிட்டு அந்த சீரியலை பார்த்துட்டு ஒரு 50% அதுக்குள்ளே போயிடுவாங்க மனம். அதுக்குள்ளே போயிட்டு அது சலிப்பு தட்டினோடனே இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப இருக்கா இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வருவாங்க. இந்த சுற்றி மனிதர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்ருக்கோம். சேம் டைமில் இவங்க பேச்சு இதெல்லாம் அந்த நார்மலாக அறிவுள்ள உங்களுக்கு ஒத்துக்காது. என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல என்ன உங்கள் பேச்சு ஐயோ என்னமோ பேசுகிறீங்கம்பாங்க. அப்படி ஒதுக்குவாங்க. இவங்க விலகிடுவாங்க, இல்லைன்னா அவங்க விலகி போயிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க தனிமையில் இருக்காங்களா, உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிறது. ஒரு கைக்கு என்ன கிடைக்குதோ அது திருமலராக இருக்கட்டும், மாணிக்க வாசகராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அந்த யோகின் சரிதைன்னு ஒரு புக்கு இருக்குல்ல, அது எல்லோரும் சொல்கிறாங்க, நம்மளும் பார்க்கலாம். அதையும் தாண்டி இன்னமும் மித்தாத்தின் புத்தகம்னு ஒன்று இருக்கே, அதையும் பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்களால் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. நீங்கள் இத்தனையிலேருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில் சவாரி செஞ்சாலே பயணம் போக முடியாது, இலக்கு அடைய முடியாது. நீங்கள் 8 திசையிலும் எப்படி 8 16 திசையில் கூட பயணம் பண்ணால் எப்படி அந்த இலக்கை அடைய முடியும்? உங்களுக்கு இப்போ எது உண்மை எது பொய்யினே தெரியல. உண்மையாக பேசுகிறவங்கள பொய்ன்னு சொல்கிறீங்க, பொய்யாக பேசுகிறவங்கள உண்மைன்னு சொல்கிறீங்க. இது காலத்தின் கட்டாயமா இல்லை மனிதனோட ஏக்கம் இதுவா அப்படின்னு தெரில. ஏன் கேளுங்க, முந்தியெல்லாம் இப்படி நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டேட்டாலாம் டப்புன்னு ஃப்ரீயாக கிடைக்காது. பாருங்கள், நான் அமெரிக்காவில் உள்ள ஒரு பழங்குடியின மக்கள் போட்ட ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியும் பார்க்க முடியும், ஆஸ்திரேலியாவில் போட்ட நிகழ்ச்சியும் பார்க்க முடியும், ரஷ்யாவில் போட்டதையும் பார்க்க முடியும், இந்தியாவில் இந்த ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்டில் போட்ட ஆன்மீக நிகழ்ச்சியும் பார்க்க முடியும், லைவில் எது வேணால் பார்க்க முடியும் நான். ஸோ இப்போ டேட்டா நம்ம குமிஞ்சு கிடக்குதா. இப்போ பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிருச்சு. எதை ஃபாலோ பண்ணுறது, எதை எடுத்துக்கிறது. மனம் அப்படி எப்படி தெரியுமா ஆர்ப்பரிக்கும், அது இது அப்படின்னு ஆர்ப்பரிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நஞ்சமாக அந்தந்த குருமார்கள்ட்ட போய் கொஞ்சம் குண்டலினி ஏற்றிடுங்க. குண்டலினி ஏற்றிட்டு இப்போ அது இறக்கவும் தெரியாமல், அது ஏறிச்சுன்னு தெரியாமல், ஏதோ ஒரு பரவச நிலையிலே இருக்கிறதுனால, ஓஹோ ஆன்மீகத்தில் நம்ம டாப் லெவலில் போயிட்டோம் அப்படின்னு வந்துடும். அப்புறம் தெரிஞ்ச புக்கை படித்தது, செஞ்சதெல்லாம் யார்ட்டையும் சொல்கிறது, பேசுகிறது, இந்த மாதிரினோடனே இவர் ஒரு லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னு மனம் க்ரியேட் பண்ணிடுது. க்ரியேட் பண்ணோடனே என்னென்னா, இப்போ கீழே வாழவும் முடியாமல் மேலே இருக்கவும் முடியாமல் மிடில் மனம் சுற்றிக்கிட்டே இருக்கும். மனம் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் என்னென்னா எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் படித்து முடித்து ஒரு சலிப்பு, வெறுப்பு, ஒரு தனிமை இதெல்லாம் வந்துடும். இந்த தனிமையை எந்த மாதிரி போக்குறதுனா, கொஞ்சம் பேர் ட்ரக்கு கூட அடிமையாகிறாங்க. கஞ்சா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் ஒரு ஆன்மீகத்தில் இருக்க பசங்கள்லாம் சதுரகிரி அந்த மாதிரி மலை ஏதோ பர்வதமலை இந்த மாதிரி ஏதோ மலை ஏற்றங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காடுகளில் அங்கே ஏதாவது சித்தர்கள் இருப்பாங்க, அந்த கொல்லிமலை இந்த மாதிரிலாம் போயிட்டு அங்கே ஏதாவது சித்தர்கள் இருப்பாங்களா, அவங்கள போய் பார்க்கலாம், இது இந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப்பாக அப்படி அலைஞ்சிட்டு போகிறது. அதில் போய் மாட்டிக்கிறது, எதில் இந்த மாந்திரிகத்தில் மாட்டிக்கிறது. எல்லாமே ஷார்ட்கட்டாக கிடைக்கணும், உடனே கிடைக்கணும். இந்த மனம் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸே பண்ணிடுறாங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, வசியம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அது கேர்ள்ஸு. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் படைச்சவங்க இருப்பாங்கள்ல அவங்கள, அது உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் உங்களோட அந்தரங்கம் வச்சுருக்கீங்க ஒரு பிரச்சனை, நான் மனசை ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி வச்சுருக்கேன், ரீட் பண்ணோன்னா காட் நாம் யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியம் தெரிஞ்சிச்சு, அப்போ இவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட அடிமையாகவே சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி இருந்துருவாங்க. இவங்க அவங்களுக்கு செய்த வேலை மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க. அவருக்கு உணவு தர்றது, அவருக்கு இருப்பிடம் தர்றது, அவருக்கு என்ன பணம் தேவைகள் தர்றது, அவருக்கு அந்த என்ன சொல்கிறது, நான் வராங்கள கூட அவங்களுக்கெல்லாம் இது பண்ணுறது, இப்படி ஆயிரும். ஒரு குரூப் இப்படி போயிட்டுருக்காங்க. 90% பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் தான் இருக்கேன், நான் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேனே, நான் என்னை வச்சு சொல்கிறேன், ஏன்னா வேறு யாரையும் சொன்னால் எனக்கு தெரியாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி உட்காந்து இந்த மாதிரி நிலையில் இருக்கேன், இந்த மாதிரி எப்படி என்ன வச்சு சொல்ல முடியலையே, பொதுவாக நடக்கிறத சொல்கிறேன். சரி, நான் அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் பண்ணது அப்படின்னா, நான் டோரா புஜ்ஜியும் பார்ப்பேன், கார்ட்டூன் சேனல்லையும் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் இந்த
அதாவது சினிமா ஓடுதில் ஒரு நகைச்சுவை அதையும் பார்ப்பேன். சேம் டைமில் ஆன்மீகமும் பார்ப்பேன். இப்படி நான் காரைக்கால் அம்மையாரும் பார்ப்பேன், ஔவையாரும் பார்ப்பேன். இப்படி எல்லாம் கலந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். அது என்னை தெளித்து இந்த அன்னப்பறவை, இந்த சகலகலா வள்ளி மாலையில் ஒரு அன்னப்பறவை சொன்னான் பார்த்தீங்களா, ஓதிம பேடே அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் பார்த்தீங்களா. அதில் அந்த பெண் அன்னப்பறவை என்ன பண்ணுன்னா, பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி இந்த உலக வாழ்வியலிருந்து இந்த அந்த அந்த ஆன்மீகத்தன்மையை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு உலக வாழ்வியில் விட்டேன். இதுக்கு தான் எனக்கு 2 கொடுத்துச்சு. அதை வந்து என்னென்னா, நான் செய்யலை, அதுவாக செஞ்சுக்கிச்சு. இப்போ நான் சொல்லவே முடியாது நான் தான் இதை செஞ்சேன், நான் தாங்க வந்து அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நான் அப்படியே கடந்து வந்தேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா என்னை யாரோ கைப்பிடிச்சி கூட்டிகிட்டே வந்தாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்கே கரையேறின பிறகு தான் யாரோ வந்தாங்கன்னு தெரியுதே ஒழிய, வரும்போதெல்லாம் எது புஷ் பண்ணிச்சு, எது என்னை வந்து தள்ளிச்சு அப்படிங்கிறது தெரியல. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நான் நிறைய குருக்கள் தேடி போனேன்னா, நான் யாரையும் என்னோடய குருவாக வச்சுக்கிட்டதே கிடையாது. எந்த புக்கையும் என்னோடதுன்னு வச்சுக்கிட்டே கிடையாது. எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே பார்வையாளராக, சாட்சியாளாக, வழிப்போக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டேன். எந்த இடத்துலையும் உட்காரணும்னு நினைக்கல. இங்கே தான் இருப்போம், இதுதான் என்னோடய இறுதியான இலக்கு அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் வைக்கல. ரைட் நோ வரைக்கும் நான் வைக்கல. ஏன்னா என்னோடய கோல், என்னோடய நான் எல்லாமே எதுவாக இல்லாமல் போகிறது. சமீபத்தில் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ ஜீவசமாதி ஆக மாட்டியா? அவங்க மெய்வழிச்சாலை ஆண்டவரை பற்றி பேசும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஜீவசமாதி ஆகிறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல அதுவுமே என்னது ஒரு கூடுக்குள்ளே போட்டு அடைக்கிறது தானே. என் ஜீவனை இதுக்குள்ளே போட்டு நான் இதுக்குள்ளே ஒரு குழிக்குள்ளே போட்டு ஒரு இதுக்குள்ளே போட்டு அடைக்கணும். இன்னும் நான் வந்து இங்கே எங்கும் நிறைந்த நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது தான் நான் மாற விரும்புகிறேன். ஸோ அப்படின்னோடனே எனக்கு அவங்களுக்கும் தர்கா மாதிரி வந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓ காட், நீங்கள் அவள் வந்து என்னென்னா, சில பேர் இந்த மாதிரி தான், நீங்கள் வந்து தர்க்கத்துக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், உங்களை உடச்சிருவோமோ. இப்போ நீங்கள் ஒரு வகையில் போயிட்டே இருக்கீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணோன்னே என்ன கட் பண்ணிடுறாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ இவங்க நம்மளை உடச்சி விட்றாங்கப்பா, நம்ம பாதை, அவங்க பாதை வேறு, நம்ம பாதை வேறு, நான் பெர்ஃபெக்டாக போகிறேன், இவங்க என்ன மாற்றிடுவாங்க போல் அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த கொஞ்சம் பேர் மாட்டிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா, நான் ஒரு ரகசியம், ஒரு அதி ரகசியம் சொல்லணும்னா, நான் இவ்வளோ பயிற்சி பண்ணதுனாலையும், இவ்வளோ குருமார்களை இந்த புக்குகளை படித்ததுனாலையும், இத்தனையும் நான் செஞ்சதுனால தான் நான் இவ்வளோ டிலே ஆனதுக்கு, ஞானம் அடைஞ்சதுக்கு டிலே ஆனதுக்கு இதுதான் காரணம். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறதுக்கு அந்த புரிதல் இல்லாமலுக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி என்னை சுற்றி உள்ளவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூழ்நிலை எல்லாமே சிதறி வெடித்து போயிட்டாங்க. ஸோ அப்போது எனக்கு வந்து இந்த இயற்கை தான், இந்த உள்ளிருந்த ஒரு எனர்ஜி வந்து என்னை வந்து வழிநடத்துதா, இல்லை என்னோடய கான்சியஸ் அந்த கான்சியஸ் வந்து அதை எப்படி நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு முதல்ல தெரில. உள்ளுணர்வு பேசுதா, மனம் பேசுதா, எனக்கு வந்து எது பேசுதுங்கிறத கண்டுபிடிக்க தெரில. சரி, அது ஒன்றை சூஸ் பண்ணிட்டு போனால் அது தப்பாக போகுது, அப்போ இது தப்பு, அப்போ இது இது கிடையாது அப்படின்னு உறுதியாகிட்டு இப்போ எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. இதை நீங்கள் எந்த கிளாஸில் போய் எந்த பயிற்சி பண்ணி கற்றுப்பீங்க? யார் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், உங்கள் 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 உள்ளுணர்வு சொல்லுது, உங்கள் கான்சியஸ் சொல்லுது அப்படின்னு எப்படி எந்த பயிற்சி சொல்லித்தரது? உங்களுக்குள்ளே உள்ளதை, உங்களுக்குள்ளே கடந்து போகிறத நான் வந்து உள்ளே பார்த்துட முடியுமா, இல்லை யாரோ வந்து சொல்லிட முடியுமா? இப்போ மாணிக்க வாசகரே எடுத்துக்கோங்களேன். நானும் மாணிக்க வாசகரும் எதுக்கு உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் வள்ளலார் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் அருணகிரிநாதர் உட்காந்துருக்காரு. எல்லோரும் வந்து ஓகே, அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க, அவ்வளோதான். நான் எப்படி அதை கேட்டு அது மாதிரி ஆக முடியும்? நான் கணேஸ்வரி இல்லை, நான் எனக்கு இல்லை வேணும். நீங்கள் எல்லோரும் காரைக்கால் அம்மையாரும் ஔவையாரும் பிடிச்சிட்டு இருந்தோம்னா அவங்க ஒரு ரெஃபரன்ஸு, அதை பார்த்து போயிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே கரையேறி அவங்க தான் சிவன், அவங்க வாழ்ந்தாங்க, அவங்கள பாடினாங்கன்னு அந்த பாட்டை பாடி கரைஞ்சி உருகி அதுக்குள்ளே மூழ்கி போகிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு காலத்தில் புரிஞ்சு என்னை வெளியே இழுத்து கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால தான் என்னால் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்த நான் ஒன்னஸ் அப்படிங்கிற அனுபவத்தை பெற முடிஞ்சிச்சு. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் திருமூலர் கூட நான் கைப்பிடிச்சிட்டே போயிட்டு திருமூலர் திருமந்திரத்தை நான் எடுத்துக்கல. நான் கணேஸ்வரின்னு ஒன்று எழுதுனா அது கணேஸ்வரிக்காக எழுதியது அப்படின்னு தான் ஒன்று எழுத முடியும், அவ்வளோதான்.
நீங்கள் இது மாதிரி வச்சுக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ பேர் இந்த ஞானம் அடைகிறதுல இவ்வளோ தடை இருக்குது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு பயம். நம்ம சரியாக தான் போகிறோமா? நமக்கெல்லாம் இங்கே வருமா? தன்னை அறிதல் நிகழ்ந்துட்டால் வள்ளலாரும் நம்மளும் ஒன்றா? ஐயோ அப்படிங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எப்படிங்க முதல்ல நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயந்தாங்க. ஆரம்பத்தில் அப்படி நினைக்கிறது தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து திரும்ப திரும்ப இது மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம தான் பிரம்மம், நம்ம தான் எல்லாம் ஒன்று தான், எல்லாமா இருக்குது, எல்லாம் தான் ஒன்றா இருக்குன்னு திரும்ப திரும்ப. அப்போ சிவபுராணத்தில் என்ன தான் படிக்கிறீங்க? சிவபுராணத்தை திரும்ப திரும்ப என்ன தான் படிக்கிறீங்க? விநாயகர் அகவலில் என்ன தான் படிக்கிறீங்க? அது 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 வந்து டேட்டாவா? அது வந்து பாட்டு படித்தேன் நானும் அப்படின்னு சொல்லி மனமுருக மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ஓகே. இங்கே பக்தியும் உங்கள் ஆன்மீகமும் உச்சம்னு வந்து நம்ம நினச்சிக்கிட்டா யார் பொறுப்பு? இங்கே அதான் பிரச்சனை. சரி பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி பாடிக்கிட்டே இருக்கீங்க. அது திடீர்னு வெடித்து ஒரு நாள் செதறி நீங்கள் அது இல்லை அதுக்குள்ளே கரைஞ்சாது போகிறீங்களா? கரைஞ்சு போகிறீங்களா? அவங்க சொன்னதெல்லாம் அந்த அந்த பாட்டில் உள்ள சொன்னதெல்லாம் மூலாதார கனலை மூண்டெழு கனலை காலால் மிதித்து கருத்தருள்வார்களுக்குன்னு ஒரு பாட்டை வச்சுட்டே வரீங்க விநாயகர் அகவலில். எங்கே மூலாதாரத்தை கனலை எங்கே பார்த்தீங்க? அது மிதித்து எழுந்த காற்றை எங்கே தூக்கி பார்த்தீங்க? அப்போ திரும்ப எதுக்கு திரும்ப திரும்ப பாட்டை பாடுறீங்க? ஔவையார் அவங்க வந்து அனுபவத்தை பண்ணாங்க. நான் ஏன் வந்து அனுபவத்தை சொல்கிறேன். இதை கேட்டுட்டு உங்களுக்கு அனுபவத்தை ஏன் தேட மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேள்வி. யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த புக்கையே வச்சுக்கிட்டு நீங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அது எதுக்கு? இங்கே அதான் பிரச்சனையே. அதை விட என்னென்னா 10 குருமார்கள், 10 பாடல்கள், 10 கருத்துக்கள், 10 தியானம். இங்கிட்டு ஒரு ஏதாவது பிரான்ச்சில் ஒரு இப்போ நித்யானந்தா பெங்களூரில் இருக்க நித்யானந்தாவோட போட்டோன்னே அங்கே ஓடுறது. அங்கே போய் அவர் ஏதோ கிளாஸ் போகிறாங்கன்னா அங்கே சொல்லிக்கிறது. அது ஒரு வாரத்துக்கு 2 நாளுக்கு இருக்கிறது. திரும்ப இங்கே வருது. திரும்ப இந்த ஈஷாவில் போட்டாங்கன்னா ஈஷாவில் ஓடுறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் இந்த எப்படி சிலை வழிபாடு பண்ணீங்களோ, இந்த சரியை கிரியை மாதிரி பண்ணீங்களோ அதுக்கு ஓகே தான். அதுலேயே நிற்கிறீங்கன்னு தான் கேள்வி. இப்போ எதுக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்துல நிற்கிறீங்க? 5ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டா 6th 7th போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரஜையே இல்லை. நான் போகவே மாட்டேன்னு ஆணித்தரமாக நிற்கிறீங்க. உங்களுக்கு அது வந்து ஸ்கூலாக இல்லாதனால அப்படி தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நிலைங்கிறது உங்களுக்கு புரியலை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து கையை பிடிச்சி இழுத்தாலே வர மாட்டேங்கிறீங்க. புரிய வச்சு அப்படி வருவீங்க. அர்ஜுனனுக்கே அந்த பாடன்னு ஒரு கதை சொல்லிக்கிறீங்க. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் எத்தனை வாட்டி சொன்னார் தெரியுமா? ஆனால் கேட்கல. நாங்கள் எப்படிங்க சாதாரண மனிதர்கள் கேட்போம்? அப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யாரோ எங்கேருந்தோ வந்தாங்களா? குதித்து வந்தாங்களா? இங்கே முதல்ல புரிதலே தப்பு. இங்கே முதல்ல குருமார் அவங்க மனுஷங்க தானே, அம்மா அப்பாலேருந்து வந்தவங்க தானே. அவங்களுக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு, ஞானம் வந்துச்சு? ஜஸ்ட்டு அவர் வந்து ஒரு கைட் பண்ணுற ஒரு டீச்சர், அவ்வளோதான். இங்கே எல்லாருமே சமம். சரி, இங்கே இவ்வளோ சொல்கிறேன். நீங்கள் காலேஜில் படிச்சிங்க, இன்ஜினியரிங் படிச்சுக்கோங்க, டாக்டர் படிச்சுக்கோங்க. அந்த ஸ்டாஃபையும் அந்த இதையும் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு குரு எடுத்து, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, டாக்டர் படிக்கிறீங்க, சரி வச்சுக்கோங்க. அதை படித்து முடிச்சிட்டிங்க. முடிச்சு வந்தோடனே அந்த சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு அவரையே ஃபாலோ பண்ணி அவர் என்ன செஞ்சார், அவங்க குடும்பம் என்ன பண்ணாங்க, அவர் எப்படி படித்தாருன்னு எதாவது பார்க்குறீங்களா? இல்லை அந்த காலேஜ் அதையும் வந்து பெருமைப்படுத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்களா? இல்லைல்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப போய் இந்த ஆன்மீகத்தில் மட்டும் இப்படி பண்ணுறீங்க எல்லோரும்? அவர் ஃபோட்டோ எதுக்கு நீங்கள் முதல்ல வச்சுக்கிறீங்க? எல்லோரும் இந்த ஃபோட்டோ எதுக்கு ஃபோட்டோ கும்பிடுறது அவர் எனர்ஜிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் ஃபோட்டோ பார்த்து அவர் செய்கிறது வந்து என்னென்னா உங்கள் எனர்ஜியும் உங்கள் ஆற்றலையும் அவருக்கு மறைமுகமாக கொடுக்குறீங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக அவர் ஆனதுக்கு காரணம் நீங்கள். அது புரிஞ்சிக்காமல் உங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்கங்கிறது புரியாமல் அப்புறம் எங்கே கூடி நீங்கள் வளருவீங்க? அப்போ எதுக்கு வளரணும் போய் கேட்குறீங்க? நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். என்னென்னா, இப்படி எத்தனை பேர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சேவை செய்யலான்னு அர்த்தம். உங்கள் எனர்ஜியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்டிகுலராக டேரெக்டாக அவங்க சொல்லவே செய்கிறாங்க. நீங்கள் வேணால் அவங்க என்ன தெரியுமா, நம்ம சொல்லாமல் செஞ்சாதவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிறக்கே அவங்களுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயிற்சியில் அந்த குரு சொல்லியிருக்காரு, இத்தனை நாளும் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணீங்க, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், உங்கள் எனர்ஜியெல்லாம் அது கொடுங்கன்னு சொல்லி தான் அதை பிரதிஷ்டையே பண்ணுறாங்க. ஆக மொத்தம் சேர்ந்து நீங்கள் பிரதிஷ்டை உங்கள் சக்தியை கொடுத்து பிரதிஷ்டை பண்ணதுக்கு நீங்களே போய் வழிபாடு பண்ணுவீங்களா? நீங்களே போய் அங்கே ஒரு சுற்றுலா மாதிரி பண்ணிட்டு வருவீங்களா? இது சுற்றுலா தலமாக்குறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகிறதுக்கு எப்படி இதுக்கு நீங்கள் உடனே வந்துட்டு அப்புறம் யார் ஞானத்தை தவறாக போதிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் 3லேருந்து 5th 6th டைமென்ஷனுக்கு போகும்போது வந்து என்னென்னா அலறது, ஐயோ இப்படி நடக்குது, இந்த உலகம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு 10 பேர் வந்து இந்த உலகத்தை பற்றி அன்பாக நினைக்கிறாங்க. 20 பேர் வந்து என்னமோ போட்டுன்னு நினைக்கிறாங்க. ஒரு 50 பேர் வந்து என்னென்னா யாருக்கு என்ன நடந்தால் நம்மளால் மாற்ற முடியுமான்னு நினைக்கிறாங்க. ஒரு 80 பேர் நாம் செத்தா உலகம் செத்தா நம்மளும் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் நினைக்கிறாங்க. அந்த 10 பேரால் தான் உலகம் அழியாமல் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே
இப்படி போனால் இந்த உலகம் எவ்வளோ நாள் தான் தாங்கும்?